நான் வரையிலடாப்பா போய் நீ அள்ளி கூடாடாப்பா. இல்லடா 10ஆம் ஆண்டு காண என்ன தானே படிச்சீங்களாப்பா மறந்து போனீங்க. இப்போ பின்னேரம் இன்றைக்கு சார் இந்த அளவில் பார்ப்பேன். மற்றது பார்ட் டைம் அண்ணாண்டது தொழில்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். இப்படி ஒரு முன்னேற்றம் தான் இருக்கே தவிர எங்களால் அவ்வளோதான் முடியும். நான் அப்படி கார் வச்சு சார் நான் கார் வச்சுக்கிறது எனக்கு எது இருக்கா டவுட் எங்கே பார்த்த மூஞ்சியா கிடக்கண்டு விளங்கல். ஓ கம்பஸில் லெக்சர் அவர் படிப்பிச்சது. இது இது கிடந்து சுற்றி கொண்டு நிற்கிது. பொழுது போகுதில்லை. என்னடாப்பா நான் வரையிலடாப்பா போய் நீ அள்ளி கூடாடாப்பா. சும்மா என்ன போட்டு வதச்சு கொண்டு நிற்கிறா வீடுகளில். நீ அந்த வேலை போக நிற்கிறாப்ப. நான் இங்கே நிம்மதியாக தான் இருக்கிறேன் வீட்டில். நீ வேலைக்கு போக உங்கள் வீட்டை நின்றா தான் எனக்கு இங்கே பெரிய கரைச்சல். ஒவ்வொரு வேலையை என்ன சொல்லி கொண்டிருக்கிறேன். சும்மா வேலையை பாரு. மனுஷரை சாப்பிட்டு வந்து நிம்மதியாக இடத்துல ஒரு கொஞ்சம் இருக்க விட மாட்டேங்குது. ஹலோ பார்க்குறேன். இல்லாட்டி அப்புறம் அங்கே போயில்ல வரணும். சரி நான் பார்க்குறேன். சரிடா ஓகே. தெரிஞ்ச ஒடியன் மாதிரி தம்பியா தெரியுதே தெரியுதோ. இந்த வாடா பிச்சு பண்ணி தானே. நீங்கள் என்னடாப்பா எங்க இங்கே ஊருண்டு இந்த வீடு ஞாபகம் இருக்கும் என்ன இங்கே ஃபண்ட மாதிரி தான். என்னடாப்பா எல்லாம் என்ன செய்கிறா இப்போ என்ன முதல்ல என்ன செய்கிறா இப்போ. இல்லடா 10ஆம் ஆண்டு காண என்ன தானே படிச்சீங்களாப்பா மறந்து போனீங்க. சிந்தாலிட்டு இங்கே படிச்சிருக்கேன் போல. உங்கள்கிட்ட படித்தேன் நான். என்னடா படித்தேன் அங்கே டியூஷனில் படித்தேன் அங்கே விஷயம் முடிவில் புதுக்குடிப்பில் மறந்து போனீங்க. போகலாம் கூட. என்னடாப்பா என்ன செய்கிறாங்க நல்லா வளர்ந்து என்னடாப்பா உயரமும் உடம்புகளும் ஆளே மாறி போயிருங்க. நான் இதில் போயிட்டு தான் எனக்கு டவுட் ஆகிடுது எங்கடா பார்த்த மூஞ்சி. இப்போ என்ன செய்கிறா இப்போ என்ன படித்த எல்லாம் டிகிரிலாம் முடிச்சு கிடிச்சிட்டு என்ன செய்கிற. அது படிப்பு முடிஞ்சுது அப்போவே முடிஞ்சது. அடே பொறு நீ 10ஆம் ஆண்டு பூரா படிச்சிருக்க கிளாஸ். இங்கே வந்து படிக்கலாம். அங்கே எல்லாம் முடிஞ்சோட அங்கே ஏதோ குழம்பித்தானே அதிபர் எல்லாம் அனுப்பி விட்டார் எல்லாம் சரி வராண்டு. அந்த பிரச்சனை ஞாபகம் இருக்காது. நீங்கள் ஸ்கூலில் படிப்பிச்சீங்களா. அடே நான் ஸ்கூல்லேயும் படிப்பிச்சேனா அப்புறம் டியூஷன்லேயும் படிப்பிச்சேன் மறந்து போனீங்க. கணித வாத்தியடா. நான் இங்கிலீஷ் வாத்தியம் சொல்ல சரி கணிதம் இல்லை படிப்பிச்சேன் பாத்தியா நீ எல்லாம் மௌண்டா இதில் கூட அங்கே என்னத்தை படித்து கிழிச்சிருப்பேன். அப்போ என்ன செய்கிறா இப்போ. நான் என்ன சார் இப்போ பரவாயில்ல கொஞ்சம் வேலைகள் தொழில்களாக போய் கொண்டிருக்கு. வேலை செய்யறியா என்ன அப்போ என்ன எல்லாம் கம்பஸ் எல்லாம் போய்க்கு எல்லாம் படித்து முடிச்சனியோ. எல்லாம் படித்து முடிச்சேன் சார். முடிச்சு போட்டு இப்போ ஒரு எந்த கேம்பஸ் எங்கே டிகிரி முடிச்சேன். இங்கோட கேம்பஸ் இங்கே யாழ்ப்பாணம் தான் சார். யாழ்ப்பாணத்தில் என்ன படிச்சேன் ஆர்ட்ஸோ கொமர்ஸோ என்ன படிச்சேன் என்னென்ன தெரியல. ஒரு டிகிரி தான் சார். என்ன டிகிரி இல்லை இந்த டிகிரி சார். டிகிரி தான் என்ன பிஏயோ என்ன பிஏ. அப்போ ஆர்ட்ஸ் படிச்சிருக்கிறேன். எனக்கு வந்து பட்டம் அதே நான் டவுட்டில் சொல்கிறேன். இல்லை நான் பட்டமளிப்புலாம் எல்லாம் முடிச்சு போட்டு பிறகு சார் வந்து இப்போ நான் அண்ணா அக்கள் முதல் பிஸ்னஸ் தானே இந்த கன்றாய். உனக்கு ஒரு அண்ணா இருந்தவன என்ன அடே அவனும் என்னட்டு படித்தவன் அவன் நல்ல கட்டிக்கா. 2 பேர். இப்போ நான் சார் பிரைவேட் கம்பெனி ஒன்றில் நான் வேலைகிறேன். அண்ணாண்ட இதுகளுக்கும் சப்போர்ட் பண்ணுறது அப்படி இப்படி. அவ்வளோ சேலரி எடுக்கிறேன். சேலரி என்ன சார் மாதம் ஒரு 320 340 விழுது சார்.
35,000 சரி அப்போ 3 லட்சத்தி சம்பளம் கொஞ்சம் இப்போ கார் ஒன்று எடுத்து நான் கார் எடுத்து போட்டியா கார் இந்த பிவைடி என்ற ஒன்று வந்திருக்கு சார் சைனாண்ட கார் ஒன்று அது ஒன்று எடுத்து நான் சார் இப்போ அது அப்படியே அப்புறம் என்ன நான் நச்சது நீ 10ஆம் ஆண்டு நாங்கள் விட்டு வந்தானே அப்படியே படிப்பை விட்டுட்டு ஆகுமா நான் இந்தியாவில் வந்து ஏன்டா சில பேர் அப்படிதான் அன்னைக்கு அவன் உன்னோட இருந்தான் ஞாபகம் இருக்கு அந்த ஒரே மேளந்தடி கொண்டிருப்பான் பாப்புல அவன் அண்டே சாந்திச்சு நான் ஒரு செத்த வீட்டுல அவன் ஒட்டி செத்த வீட்டுல போ குடியும் கூத்துற ஆளை மாறி தாடி எல்லாம் வளர்த்து ஆளே மாறி போனான் அவன் போத்துறான்னு தெரிகிறான் எனக்கு வண்டி அவமானமாக போச்சு நானும் இன்னும் 2-3 பாத்தி மேலே இருந்த உண்டா காய்ச்சி ஒன்று அப்போ செத்த வீடு தெரிஞ்சா வண்டி போட்டு போனது போனா அவன் எங்களுக்கு கிட்ட இல்லாம அந்த சக்தி எடுத்து அவன் எனக்கு போத்துல விட்டுறானப்பா அப்போ ஒரு மாஸ்டரோட எப்படி நடந்து கொள்றேன் அவனுக்கு தெரியும் அவன் உங்களை என்ன மாதிரி அவனையும் கண்ட உடனே உங்களை பிடிக்கலாம் போயிட்டு தெரியல சில பேர் இல்லை எனக்கு காலத்துக்கு அப்புறம் இப்போ உங்களை பார்க்க நீங்க சொன்ன அப்புறம் தான் எனக்கே தெரியுது என்னட்ட படிக்கலாம் இவ்வளவு பேர் இவ்வளவு பெரிய பெரிய ஆக்களா இருக்கிறாங்க எனக்கு இன்னும் நானே நீயும் ஏதோ உதவாக்கரியா போயிருவியாச்சு ஆனா இப்ப நீ 3.5 லட்சத்துக்கு சம்பளம் கொடுக்கறா பெரிய விஷயம் தான் எனக்கு எவ்வளவு சம்பளம் இல்லையாப்பா உங்கள்ட்ட படிச்சாக்கள் எப்படி பெரிய பெரிய பெருமையா இருக்குடாப்பா அதே மாதிரி தான் நானும் பெரிய பெரிய ஆளா வந்துட்டேன் வரணும் படிக்கும் அரே ஒரு இன்னும் எங்கிட்ட மாசட படிச்சாடாப்பா சார் ஒரு பிசினஸ் எடுத்துக்க பிசினஸ் கோவில் வச்சுக்கோ ஆமாம் சரி சரி ஓகே 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 இன்னும் அவங்க மெயில் ஒன்று அனுப்பணும் சார் அனுப்பு அதில் வச்சுக்காது மெயிலில் அனுப்பி பிஸ்னஸ் டெவலப் பண்ணும் உடனே அனுப்பிடணும் சார் 4 மணிக்கு அனுப்ப சொன்னவங்க 4 மணி ஆச்சு சார் அப்போ என்ன பிஸ்னஸ் என்னது ஏனெண்டா சார் டக்குன்னு அனுப்பணும் ஒரு நிமிஷம் பிந்தினாலும் கேன்சல் பண்ணி விட்டுருவாங்க அது அப்படித்தான் பெரிய பெரிய கம்பெனி எல்லாம் அப்படித்தான் அவங்க உடனே இது பண்ணி விடுவோம் 3-4 கோடி ப்ராஜெக்ட் 4 கோடி இது நான் தான் முன்னுக்கு 2 எல்லாம் செய்கிறது இப்போ பிறகு என்ன இவ்வளோ கோடிக்கணக்கில் இது செய்யணும்னா கமிஷனுங்களா அது கழிது ரெண்டு அப்போ நீங்கள் என்னடா கார் எடுக்கிற பெரிய விஷயமே இங்கே நாங்கள் இத்தனை வருஷம் படிப்பிச்சோம் எங்களுக்கு என்னடா அப்போ ஒரு கொஞ்சம் சம்பளத்தோட 3 லட்சம் மட்டும் சும்மாவே சார் நான் இப்போ என்ன சார் இப்போ பின்னேரம் இன்றைக்கு சார் இந்த அளவில் பார்ப்பேன் மற்றது பார்ட் டைம் அண்ணாண்டது தொழில்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்புறம் எங்களோட படியங்கள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு பிசினஸ் ஐடியா கொடுக்குறது எல்லாம் நீ தான் எல்லாம் நான் தான் எனக்கு பெருமையா இருக்கலாம் மற்றது சார் இந்த மாணவன் இவ்வளவு வளர்ந்தோன்னு எனக்கு நம்பலாம் கிடையாது 2026 சார் என்ன தொழில் செய்தா சார் இதால போய் முன்னுக்கு வரலாம்னு நான் தெரியும் சார் எல்லாம் தெரியும் அதுக்கெல்லாம் நான் இந்த சங்கரண்ட படம் ஒன்று இருக்கல சார் இந்த ஜீன்ஸ் படம் பார்த்தீங்களா அதுல சார் இந்த செந்தில் எந்தெந்த கோயிலுக்கு போனா என்னென்ன சாப்பாடு கிடைக்கும் அப்படி நான் எழுதி வச்சுக்கேன் எல்லாம் என்ன இல்ல எனக்கு போ நான் இப்போ எல்லாரும் சொல்ல போறேன் பிச்சுமானி என்னோட படிச்ச ஒரு படியான் அது நான் அதுக்கு பிறகு நான் உன்னை சந்திக்க இல்லை 10ஆம் ஆண்டு என்னோட படிச்சதுக்கு பிறகு நான் அப்பே உனக்கு போட அந்த ஞாபகம் இருக்கு உனக்கு வராம இருக்க மண்டையில குட்டினா எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கு இப்போ நான் படியில குட்டி கட்டி அடிச்சுக்கடி செய்யலாது அப்போக்கு உனக்கு ஒரு குட்டினா ஞாபகம் இருக்கு வரைக்கும் உனக்கு அந்த பெருக்கல் பாய்வாடு தெரியாமல் 3ஆம் பாய்வாடு 4ஆம் ஆண்டு பாய்வாடு எல்லாம் தெரியாமல் உனக்கு மண்டையில குட்டினா ஞாபகம் இருக்கு அதானே சார் உங்களோட சைக்கிளுக்கு வட்டாரியா ஊத்தி போட்டு ஓடினாங்க அது நீதானோ அதான் எனக்கு இல்லை எனக்கு இப்போ அப்போக்கு எனக்கு உண்மையில சரியான கோவம் நான் நீங்களாம் ஒரு ரவுடியா வருவியல்னு நான் நினைச்சு கொண்டு இருந்தது ஆனா சார் அந்த உங்களோட கதிரைக்குள்ள ஆணி வச்சது ஆரண்டு கடைசி வட்டம் பிடிக்கல அதான் அவன் தானே அந்த கடைசி வாங்கல இருப்பான் அவன் சொல்லி அடி வாங்கி கொடுத்தது அப்ப நீ அது நான் தான் சார் ஓடு இப்படி குழப்பாடு செய்தபடி இப்போ 3 லட்சம் முளைக்கிறான்ற பெருமையா கிடக்கடாப்பா எனக்கு நம்ப இல்லாம இருக்கு சரி எத்தனை குழப்பாடு சார் நீங்கள் எவ்வளவு அடி எல்லாம் குழப்பாடு செய்தாலும் நீ படிச்சிருக்கிறாவ என்னடா இப்ப நாங்கள் அடிச்சது குட்டினது எல்லாம் என்னத்துக்கு நீங்கள் கூட்ட வேணும் பெருக்கல் எதிர்காலத்துல வந்து கணிதங்கள் அதுகள் எல்லாம் சரியா படிச்சாதானாடாப்பா லைஃப் ஃபுல்லா தேவையானாடாப்பா சந்தோஷமா இருக்குடாப்பா எனக்கு வந்து இளம் தொழிலாளர் இளம் தொழிலீட்டாளர் என்று சொல்லி ஒரு கௌரவ விருது முதலீட்டாளர் இல்ல தொழிலாளர் அப்படி ஒரு வசனம் தொழிலதிபர் என்று சொல்லி ஒரு இந்த எங்கட ஊர் இளைஞர்களுக்கு ஒரு முன்னுதாரணமா நான் இந்த ஒன்றிலையும் பார்க்கல நியூஸ் வளது இல்லையோ நான் இந்த பெருமை பீத்துறது ஒன்றும் இல்லை சார் இதுவளை கொண்டு ஃபேஸ்புக்கில் போட்டு அதுல போட்டு நான் அப்படி கார் வச்சு சார் நான் கார் வச்சுக்கிறது எனக்கே தெரியாது எங்களுடைய அம்மாக்கே தெரியாது ஒருத்தருக்குமே தெரியாது சார் அப்படி தான் நான் இருக்கிறேன் வெளியில போய் இதுகளுக்கெல்லாம் சொல்லி பெருமைப்படுறாள் சரிதான் என்ன கார் எடுத்து போட்டு ஃபேஸ்புக்கில் போட்டோ போட்டு வீடியோ போட்டு கண்ணூர் மற்றது அது மற்ற இல்லாமல் இங்கே இல்லை போடுவான் இப்போ நாங்களே அறிஞ்ச எவ்வளோ நான் படிப்பிக்கிறேன் இந்த ஒரு முதல் ஒரு பசன் ப்ரோ வச்சிருந்தான் அதுக்கு முன்னோரு நுழம்பு சைக்கிள் வச்சிருந்தான் இப்ப இது வாங்கியிருக்கிறேன் இது வாங்கி கனகாலமாச்சு
இப்படி ஒரு முன்னேற்றம் தான் இருக்கே தவிர எங்களால் அவ்வளவுதான் முடியும். ஆனா உங்களை மாதிரி படிப்பிச்சு பெரிய ஆக்கள் ஆக்கி வரும். அதுலயே ஒரு நின்பாதி. அதான் சொல்றது சார், வாத்திமார் வந்து சார் ஏணி மாதிரி. ஐயோ நாங்கள் ஏணி தாண்டாப்பா. ஏணியா அதுலயே இருந்து கொண்டு எல்லாரையும் ஏத்தி விடுவினோம். எங்களுக்கு சந்தோஷம் அதுதானே. உழைச்சு கார் வாங்கணும்ன்ற சந்தோஷம் இல்லையேடாப்பா. உங்களை மாதிரி ஆக்கள் இப்ப குளப்படிச்சத பொடியெல்லாம் இப்படி இருக்க சந்தோஷமா இருக்கு. ஆனா அவனை கண்டுதான் கவலைப்பட்டான். அந்த பொடி அவன் அன்றைக்கு அங்க கண்டு சொன்ன சுடலையில அவனை கண்டு பெரிய வருத்தமா போச்சு. அது என்னண்டா சார், இப்ப உதவாக்கறையா போதுவல் சார் சிலதுகள். இப்ப என்ன மாதிரி ஒரு ஒரு யோசிச்சிருக்கவன் ஏன்னா எதிர்காலம் எப்படி இருக்கவனும், எதிர்காலத்தில் நாங்கள் என்ன செய்ய வேணும் ரெண்டு சரியான ஒரு பாதையை தீர்மானிச்சு போறவன் சார் என்ன மாதிரி சரியா அவன் நல்லா படிப்பான்டா. முன்னுக்கு இருந்தான். அப்பவே என்னோட கணிதம் உடனே கொப்பியை கொண்டு காட்டுவான். அவன் என்ன பேர் பண்ண மாட்டேன் பட்ட பேர் சொல்லுவீங்க. அவனை தெரியல எனக்கு. அவன் என்ன செய்யறான் தெரியல சார். எனக்கு ஏதோ ஒரு பேர் ராயேஷா என்னன்னு தெரியல சார். எனக்கு அண்ணாக்கன் ராயேஷ் தான் சார். அவன் உங்களை கொண்டாக்கன் ராயேஷ் அவன் நல்ல கட்டிக்காரனா இருந்தவன்டாப்பா. அப்ப இப்ப என்ன செய்யறான்னு தெரியல. எனக்கு பிடிவடையில சார். சரியாப்பா நான் பெறட்டேப்ப வெளிக்கிட போறேன். நான் வெளிக்கிட போறேன். நான் பெருமையா இருக்கிறாப்பா. இப்படித்தான் இப்ப 3 லட்சம் 4 லட்சம் எடுக்கிறது கூட எடுக்கவன் விளங்குது. நீங்கள் வீட்டை வந்து தனியாக நான் வேறு ஒரு வேலை வந்து மற்ற இப்ப ஒரு கிளாஸ் உள்ள இருக்கு. பேசின கிளாஸ் ஒன்று இருக்கு. அங்கே போய் கிளாஸ் கொடுக்க படிப்பிக்கிறேன். நீங்கள் உங்க ஒரு வீட்டையை படிப்பிக்கிறேன். அது சரியான குளப்படிப்படியாக தான் கிடக்கு. அவனும் ஒரே குளப்படி. வீட்டில் தாய் தாப்பன் சொல்வழி ஒன்றும் கேட்கறே இல்லை. அப்போ அவன்கிட்ட இப்போ தாப்பன் வந்து கேட்டு தான் பர்சனல் கிளாஸு போய் வரேன். நான் ஒரு மணி நேரம் கிளாஸ் இருக்குது முடிச்சு போட்டு நான் இன்னொரு அங்கே ஒரு நெல்லடிக்கிட்டே ஒரு கிளாஸுக்கு போகணும். சரியே அப்போ என்ன கண்டுபிடிச்சேன் நீங்கள்? நான் இப்போ இடத்துல போயிட்டு எனக்கு டவுட் எங்கே பார்த்த மூஞ்சியா கிடக்கண்டு விளங்கல். அந்த ஒரு ஆக்களுக்காக அந்த கண்ட மாதிரி ஒன்று இருக்குமில்ல அந்த அப்படி ஒன்று எனக்கு தோணினேன். சரி சார், நான் என்னோட படித்த பொடியன் 10ஆம் ஆண்டோட விட்ட பொடியன் இவ்வளவு வளர்ந்துருக்கான பெருமை. அது சரி பிரகார் மாஸ்டர் உனக்கு ஓயல்ல யார் படிப்பிச்சது? எந்த ஸ்கூல்ல படிச்ச நீ? ஓயல்ல சார் சார் முருகமூர்த்தி என்ற ஒரு ஆள் படிப்பிச்சவர் சார். முருகேஸ்வரன் ஒரு டாக்டர் டாக்டர் இல்லை ஒரு சார் ஒரு ஆள். அதுக்கு பிறகு ஒரு டீச்சர் படிப்பிச்சவா. பிறகு கேம்பஸ்லேயும் ஒரு டீச்சர் படிப்பிச்சவா. அங்கே லெக்சர் மேன் கேம்பஸில் லெக்சர் கேம்பஸில் லெக்சர் அவர் படிப்பிச்சது. அப்போ டியூஷனை டார்ட் போனி டியூஷன்லேயும் ஒரு லெக்சரர் படிப்பிச்சவர். லெக்சரோ? அப்போ சார் டீச்சர் தானே? யார் டீச்சர் சார்? எந்த டியூஷனுக்கு போனி? அவன் பேர் எனக்கு டக்குன்னு ஒரு பேர். அப்போ உங்கள் இடம் எந்த முள்ளியாக்கெல்லாம் போய்க்கி தான் வந்து முடிச்சேன் படிப்பாளில். சார் நீங்கள் அங்கே படித்தது பிறகு இங்கே வந்துட்டேன் சார். வந்துட்டேன். நீ அப்போவே வந்துட்டேன் வந்து சார் இங்கே தான் படித்தது எல்லாம் ரெண்டு நான் பிறகு கொஞ்சம் எங்களோட விட்டையும் கஷ்டப்பட்டு தானே படிப்பிச்சவ. அவள் நான் வந்து எங்களோட வீட்டில் இருக்கிற கஷ்டம் எனக்கு நம்பலாமல் இருக்கு. ஏன்னா நீ பள்ளிக்கூடத்தில் படிக்க டியூஷனில் படிக்கிற அவ்வளோ குழப்படி செய்த நீ ஞாபகம் இருக்கு. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது நீ செய்த விளையாட்டுகள். சார் உன்னாலே எனக்கு அன்றைக்கு ஒரு நாள் மண்டை உடஞ்சிருக்கு தப்பி போனேன். அது நான் கல்லறிஞ்சது மேலே சார். அது கிளையல்ல பட்டுக்கிட்டு வந்து மூளை பக்கத்தில் விழுந்தது. ஒரு அவள் அந்த கூட வச்சு பட்ட என்ன பேர் அந்த பட்டை அவளுக்கு காலில் காயம் வந்து பிறகு எல்லாம் மறந்து ரோஸ் அவள் உட்காந்துருக்காள். ஏதாவது கடையில் தண்ணிகளுக்கு வந்தா நாங்கள் அவளுமே என்ன படிச்சு கிடிச்சு கேம்பஸில் போனவளோ? அவள் ஒன்றும் படிக்கல. அவள் என்ன மாதிரி அவள் மவுக்கு சார். படிக்க அவள் கட்டிக்காரப்பட்டு படிக்க சார். முன்னுக்கு முதலாவது 2வது வாரதை விட்டுட்டு சார் இப்போ நாங்கள் கடைசி வகுப்பில் இருந்தாக்கள் தான் சார் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல இடத்துல இருக்கிறோம் சார். அது கணிக்கலாம தான் கிடக்கு. நீங்கள் முதல் நீ 10ஆம் ஆண்டில் நீ ஒரு வாய்பாடு தெரியாமல் இருந்தா நீ இப்போ நல்லா படித்து இவ்வளோ பிஸ்னஸ் அளவுக்கு வந்திருக்கிறான்னு எனக்கு ஆச்சரியமாக கிடக்குறாப்பா. நான் அது சரி என்ன உணவு இப்போ நாங்கள் முன்னுக்கே சொல்லிக்கிறோம். என்ன என்ன பிஸ்னஸ் என்ன செய்கிறீர்கள்? என்ன இது பிஸ்னஸ் சார்? நான் இப்போ இதானே சார் இப்போ பொதுவாக போகுது சார். என்ன அதான் என்னன்னு சொன்னால் நானும் அறிஞ்சு நாங்களும் எவ்வளோ காலத்துக்கு தான் படிப்பிக்கிறது அப்படி ஏதாச்சும் ஒரு முன்னேற்றம் இல்லாமல் போய்கொண்டு இருக்குது. இப்போ எல்லாம் செலவுக்கு காணாடாப்பா. ஒரு மாதத்துக்கு 1 லட்சத்துக்கிட்ட செலவு தேவைப்படுது. என்ன செய்கிறேன்னு தெரியாம கிடக்கு. பெரிய கரைச்சலாக தான் போய்கொண்டிருக்கு. டியூஷன்கள் படிப்பிக்கிறோடைய தான் இப்படியே போகுது. நல்ல சந்தோஷம் சார், உங்களை கண்டது சந்தோஷம். அதான் என்ன 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 வேலை செய்கிற? இது பிஸ்னஸில் என்ன 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 வியாபாரம் சம்மந்தப்படும் என்னது? வியாபாரம் தண்ணி குடிக்கலாமா சார்? கொஞ்சமாக குடிப்போம். என்ன பிஸ்னஸ் சொல்கிறான் இல்லையா? என்ன இந்த 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 கொம்பனியல் மாதிரி எதுவும் என்ன எதுவும் பொருட்களை எடுத்து விற்று அப்படி செய்கிறதா இல்லை ஏற்றுமதி? என்ன என்ன பொருள் ஏற்றுமதி? என்ன சம்மந்தமாக சார்? நாங்கள் இங்கே உங்களோட உள்ளூர்
இல்லை கிடைக்கிற பொருட்கள் இதுகளை அந்த உள்ளூர் உற்பத்திகள் அதுகளும் தான் சில இதுகளை அனுப்புறது உங்காலி பக்கங்களுக்கு வாங்குறது அதுகளெல்லாம் செய்கிறோம். என்ன சொல்கிறேன்னு ஒன்றும் முழங்குதும் இல்லையாடாப்பா. சரிடாப்பா, எனக்கு பெருமையாக இருக்குது. ஓகே, எனக்கு உன்னை பார்க்கவே என்ன சொல்ல அவ்வளவு வளர்ந்துவே நிற்கிறேன். நாங்கள் இந்த மாதிரி தான் இருக்கிறோம். அளந்த நான் 6 அடி 2 அங்குலமா அதை பார்க்க தெரியுது. கரைச்சல்லாம் இப்போ கொஞ்சம் உயரமா. என்னடா அளவே ஒரு 6 அடி தான்டாப்பா பட்டியல். அது கழிது பைரம் பைக்க உங்களுக்கு பெருசா தெரியுது. ஆள் பெரிய பிரம்மாண்டமாக கிடக்குறாங்க. ஐயோ சரி வரட்டு. சந்தோஷம். ஓமடாப்பா. அப்போ யாரும் படியல் படித்த படியலுக்கு வேலையை உங்களோட பிஸ்னஸ் சொல்லி கொள்ளி கொடுத்து அவங்களையும் கொஞ்சம் டெவலப் பண்ண பாருங்க. சரி சார். நீங்கள் மட்டும் முளைச்சா காணாது. என்ன சந்தோஷம் சார். வேண்டாது உங்களை என்ன வாங்கோ வந்துட்டு போங்க. என்னடாப்பா மாறி மாறி காய்ச்சோன்னு இருக்கிற சந்தோஷமா இருக்கிறா உலகம். சரி சார். உனக்கு என்னடாப்பா 3 லட்சம் முளைக்கிறேன்னு இப்படி தானே இருப்பேன். டேய் உலகம் கொண்டா உண்டு. அடே பிச்சவாணி வேலைக்கும் போறல ஒரு மண்ண அங்கடி பாரு இங்க என்ன ஆலடி குடிச்சு ஓடிக்க. என்ன செஞ்சு ஓடிக்க. அந்த அப்பற கடந்து கத்தி ஓடிக்கறா. மாறன் போங்க வார. என்ன கொண்டா அப்படி பேசுற. இதெல்லாம் வந்து நிக்கற வேலையில ஒட்டு வேலை சும்மா இருந்து அலட்டை கொண்டிருக்க தான் சரி. ஒட்டு போட காய்ச்சி மாட்றோம். இல்லாட்டி யாரும் வந்து அலட்டி பிடிச்சு கொண்டு ஆறடா அது. என்ன ராயசிவன் வேலைய போற இல்ல. ஆர் நீங்க நான் மாஸ்டர் உங்களை படிப்பிச்ச மாஸ்டர் ஞாபகம் இல்ல. படிப்பிச்ச மாஸ்டர் அது சரி இவன் என்ன வேலை கொண்டு போற இல்ல பிசினஸ் செய்யறான். இல்ல ஒரு மண்ணாங்கடி இல்ல வீட்ல படுத்து கிடக்குறான். என்ன அவன் டிகிரி முடிச்சு பிசினஸ் போறான். முடிச்சு கிழிச்சா டிகிரி அங்க முடிச்ச முடிப்புல தான் அங்க வீட்டை வந்து பாருங்க தெரியும். என்னடா அப்ப ஒண்ணுமே நீ படிக்கவே இல்லை. அதுக்கு பிறகு நானும் பெருமைப்பட்டு கொஞ்ச நேரம் நான் நல்ல மேனேஜ் கொண்டு வந்துடுறேன். உண்டு படிப்பு வரையில வராட்டி என்ன போய் சொல்றேன். கொஞ்ச நேரத்துக்கு என்ன போய் காட்டி விட்டியடாப்பா. இவ்வளவு கால நாள் எத்தனை உன்ன மாதிரி எத்தனை பேரை நாங்கள் படிப்பிச்சு கண்டாங்க சொல்லுவா. படிக்க அப்படித்தான் திருந்தா ஜென்மம் இருந்தா இப்பயும் அப்படித்தான் திரிகிறா. நீ ஏன் போய் சொன்னி என்ன பழைய மாசர காணக இப்படி சொன்னா அதுக்கு புழுவுறதாடாப்பா. உங்களோட மேனேஜ் சந்தோஷப்படட்டும்னு சொன்னான். என்ன பண்ணதான் என்ன சந்தேகம். நீ ஏன்னா படிச்சு நீ உழைச்சிருந்தா நீ நல்லா இருந்தா உனக்கு தான் நன்மைடாப்பா. அப்ப என்ன செய்கிறா இப்ப நீ இப்ப ஊவாக்கு காசு கலது கொண்டான். அப்ப ஃபுல்லா அப்ப நீ என்ன 30 நாளும் வீட்டுல சும்மா இருக்கணும். திண்டு உண்டு கல்யாணம் கட்டிட்டியே அதெல்லாம் காலகாலத்துக்கு செய்திருங்க. புள்ள ஒரு புள்ள அப்ப யாரா அப்ப கொண்டான் எல்லாத்துக்கும் முளைச்சு போடுறது. என்ன மனுஷர் அப்ப ஏன் வாழ்றீங்க நீங்கள். சரி சார் விடுங்க சார். நீங்கள் என்ன சார் படிக்காட்டியும் பரவாயில்ல வேலை வேணா முக்கியமாடாப்பா. ஏதாச்சும் ஒன்று செய்யுங்கோண்டாப்பா. நீங்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்கவே இப்படித்தான் எனக்கு சொல்லி கொண்டிருக்கிறீர்கள். இப்போ வந்து அதைத்தான் சொல்லி கொண்டிருக்கிறீர்கள். அடே நான் ஒரு கொஞ்சத்துக்கு நான் நல்ல மன நிம்மதியாகி நான் ஏதோ எனக்கு ஜோதிச்சு தலை அடிச்சு போட்டுறாப்பா. 3 லட்சம் சம்பளம் பண்ணோம். சரி சார். கல்யாணத்தை மட்டும் போல கட்டி போடுங்க. நீங்க படிச்சு கிடிச்சு அதுக்கெல்லாம் டிகிரி அதான் நீ கேட்கவே நான் விளங்கினாடா. அதான் லெக்சர் கதை ஒன்று சொன்ன. நீ டீச்சர்னு சொன்னி கேம்பஸில் படிக்கிற டீச்சர். சரி சார். அந்த அவா இங்கிலீஷ் டீச்சருக்கு சொல்லி போடாங்க. இதெல்லாம் சொல்ற விஷயமே. சரி சார். இவ்வளோ நேரம் மொக்கன் வந்து அதுக்கிடையில் வந்து அந்த ஆள்கிட்ட மாட்டி விட்டுட்டு போட்டேன். என்னடாப்பா படிப்பிச்ச பள்ளிக்கு பழைய வாத்தியிலேருந்து ஊரில் இருக்கிறவங்கலேருந்து வீட்டுக்காரலேருந்து எல்லாரும் பேசுகிறாங்க. நாங்கள் சொன்ன மாதிரி உண்மையாக வேலையை போகத்தானே போகணும். என்ன பிடிச்ச வாழ்க்கையாக கிடையாது. உண்மை வேலை வேலையன்று சரி மாதிரியாக இருக்க போடுறாங்க. சரி அமுகு டுமுகு அமால் டுமால் அமுகு டுமுகு அமால் டுமால் அமுகு டுமுகு அமால் டுமால் அமுகு டுமுகு அமால் டுமால்